வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ல் கேட்கக்கூடிய தமிழக நகரங்களின் சிறப்பு பெயர்கள் மற்றும் அதனுடைய காரணங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ அந்த பெயர்களும் அது எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் யூனிட் 8ல் தமிழகத்தின் சிறப்புகள் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம் என அழைக்கப்படுவது? ஆன்சர் ஈரோடு. ஸோ ஈரோட்டில் மஞ்சள் உற்பத்தி அதிகமாக காணப்படுவதால் மஞ்சள் நகரம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது? ஸோ குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது சிவகாசி. இந்த சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொன்னவர் நேரு அவர்கள். ஸோ எதனால் சொன்னாங்கன்னா, இந்த சிவகாசியில் நிறைய தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அந்த மாதிரியான நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால அங்கே இருக்க மக்கள் ஜப்பானில் இருக்க மக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்வதனாலையும் சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு நேரு அவர்கள் அழைத்தாங்க. தமிழ்நாட்டின் சிம்மன் நகரம் என அழைக்கப்படுவது? ஸோ சிம்மன் நகரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அரியலூர். ஸோ ஏன்னா அரியலூரில் நிறைய சுண்ணாம்பு கற்கள் காணப்படுகிறது. ஸோ அதனால் அங்கே நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் காணப்படுது. ஸோ அதனால் சிம்மன் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் தொழில் நகரம் என அழைக்கப்படுவது? ஸோ தமிழ்நாட்டின் தொழில் நகரம் கோயம்புத்தூர். ஆப்ஷன் சி கோவை. ஸோ முன்னாடி தொழில் நகரமாக இருந்தது விருதுநகர். ஸோ தற்போது செக் பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் தொழில் நகரம் கோயம்புத்தூர். ஸோ ஏன்னா அங்கே நிறைய தொழில் வாய்ப்புகள், நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ தமிழ்நாட்டின் தொழில் நகரம் என அழைக்கிறது கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் முட்டை நகரம் என அழைக்கப்படுவது? ஸோ முட்டை நகரம் நாமக்கல். ஸோ நாமக்கல்லில் தான் அதிக அளவில் முட்டை உற்பத்தி நடைபெறுகிறது, முட்டை ஏற்றுமதி நடைபெறுகிறது. ஸோ அதனால் நாமக்கல் முட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை நகரம் என அழைக்கப்படுவது? ஸோ மலைக்கோட்டை நகரம் ஆப்ஷன் ஏ திருச்சி. திருச்சியில் மலைக்கோட்டை காணப்படுகிறது. ஸோ திருச்சியில் ஒரு மலைக்கோட்டை, ஃபேமஸான மலைக்கோட்டை இருக்கிறதுனால ஸோ அதை மலைக்கோட்டைனாலே திருச்சின்னு தான் ஞாபகம் வரும். ஸோ மலைக்கோட்டை நகரம் திருச்சி. தமிழ்நாட்டின் உறங்கா நகரம் என அழைக்கப்படுவது? உறங்கா நகரம் ஆப்ஷன் பி மதுரை. ஸோ ஏன்னா மதுரையில் நிறைய அங்காடிகள், அல்லங்காடி, நாளங்காடி அப்படின்னு நிறைய அங்காடிகள் காணப்படுகிறது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் இரவும் பகலும் உறங்காமல் சுறுசுறுப்பாக வேலை செய்வதனால மதுரையை உறங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கோவில் நகரம் என அழைக்கப்படுவது? ஸோ கோவில் நகரம் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் தெரியும், காஞ்சிபுரத்தில் நிறைய ஃபேமஸான கோவில்கள் இருக்குது. நிறைய கோவில் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் கோவில் நகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் முத்து நகரம் என அழைக்கப்படுவது? ஸோ முத்து நகரம் தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடினாலே துறைமுகம், முத்து, கடல். ஸோ இது ரிலேட்டடாக தான் தூத்துக்குடி இருக்கும். தூத்துக்குடியில் கடல் இருக்கிறதுனால ஸோ அங்கே அதிகமாக முத்து சேகரிக்கப்படுகிறது. அதனால் முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்திலும் முத்து அதிகமாக எடுத்தது தூத்துக்குடியில். ஸோ அதனால் முத்து நகரம் என தூத்துக்குடி அழைக்கப்படுகிறது. தமிழகத்தின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது? ஸோ அரிசி கிண்ணம் ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். ஸோ நெல் உற்பத்தி அதிகமாக தஞ்சாவூரில் காணப்படுவதனால தஞ்சாவூர் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் என அழைக்கப்படுவது?
ஸோ பின்னலாடை தலைநகரம் வந்து ஆப்ஷன் ஏ திருப்பூர். ஸோ திருப்பூர்னாலே வந்து ஆடைகளுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வந்து பின்னலாடை அதிகமாக தயாரிக்கப்படுவதனால் பின்னலாடை தலைநகரம் என்று திருப்பூர் அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது. ஸோ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து நிறைய நெசவு ஆலைகள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே வந்து 75% ஆஃப் நெசவு ஆலைகள் வந்து கோயம்புத்தூரில் தான் காணப்படுகிறது. ஸோ அதனால் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது. ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் வந்து மதுரை. ஸோ ஏன்னா மதுரை வந்து மிகவும் பழமையான நகரமாக கருதப்படுகிறது. ஸோ ஏதென்ஸ் வந்து ஒரு பழமையான நகரம். ஸோ அதனால் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என மதுரை அழைக்கப்படுகிறது. ரீசன் வந்து பழமையான நகரம். இயற்கை விளிம்புகளின் பூமி என அழைக்கப்படுவது. ஸோ இயற்கை விளிம்புகளின் பூமி வந்து தேனி. தேனி வந்து ஒரு மலை பிரதேசம், அழகான இயற்கை அமைப்பு உடைய ஒரு பூமி தான் தேனி. ஸோ அதனால தான் இயற்கை ரசிப்பவர்களுக்கு வந்து தேனி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இயற்கை விரும்பிகளின் பூமி என தேனி அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ துறைமுக நகரம் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில் வந்து கடல் இருக்குது. ஸோ தூத்துக்குடி துறைமுகம் வந்து மிகவும் புகழ்பெற்ற துறைமுகம். ஸோ அதனால் வந்து துறைமுக நகரம் தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது. ஸோ தமிழ்நாட்டின் நுழைவாயில் வந்து ஆப்ஷன் சி தூத்துக்குடி. ஸோ பண்டைய காலத்தில் வந்து டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து தூத்துக்குடி வழியாக கடல் வழியாக பயணம் செய்து தூத்துக்குடியில் தான் வந்து இறங்கினாங்க ஃபர்ஸ்ட்டாக. ஸோ அதனாலேயும் கடல் வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து எல்லாத்திற்கும் உகந்ததாக இருக்கிறதுனால வந்து தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. ஸோ தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை வரும். தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. விழாக்களின் நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ விழாக்களின் நகரம் என அழைக்கப்படுவது வந்து ஆப்ஷன் டி மதுரை. ஸோ மதுரையில் வந்து பலவிதமான விழாக்கள் கொண்டாடப்படுவதனால பண்டைய காலம் தொட்டே பலவிதமான விழாக்கள் மதுரையில் கொண்டாடப்பட்டதாக வந்து சங்க இலக்கியங்களில் வந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து மதுரை விழாக்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் உப்பு நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ உப்பு நகரம் வந்து ஆப்ஷன் சி தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில் வந்து கடல் இருக்குது. ஸோ துறைமுக நகரம், உப்பு நகரம், முத்து நகரம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது வந்து தூத்துக்குடி. ஸோ உப்பு நகரம் வந்து தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது. ஸோ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை அப்படிங்கிற இடம் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுகிறது. ஸோ அதோட ரீசன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நிறைய கல்வி சாலைகள், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஸோ படிப்பறிவு மிகுந்த மக்கள் அதிகமாக காணப்படுவதனாலையும் கல்வி சாலைகள் அதிகமாக இருப்பதனால வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என திருநெல்வேலி அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கோட்டை நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ கோட்டை நகரம் வந்து வேலூர். ஸோ வேலூர் கோட்டை வந்து எல்லாருக்குமே தெரியும், மிகவும் புகழ்பெற்ற கோட்டை வந்து வேலூர் கோட்டை. ஸோ அதனால் அந்த கோட்டை இருக்கிறதுனால வேலூர் வந்து கோட்டை நகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பூட்டு நகரம் என அழைக்கப்படுவது. பூட்டு நகரம் வந்து ஆப்ஷன் பி திண்டுக்கல். திண்டுக்கல் பூட்டு வந்து மிகவும் புகழ்பெற்றது. பூட்டு அப்படின்னாலே வந்து திண்டுக்கல் தான் ஃபேமஸ். திண்டுக்கல்ல பூட்டு தான் ஃபேமஸ். ஸோ அதனால் பூட்டு நகரம் என்று அழைக்கப்படுவது வந்து திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படுவது. ஸோ தமிழ்நாட்டின் ஹாலந்து வந்து ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். ஸோ அதோட ரீசன் வந்து பூச்சந்தைகள், பூ உற்பத்தி, பூ வியாபாரம் அதிகமாக நடப்பதனால வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து என திண்டுக்கல் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மலை வாழிடங்களின் இளவரசி என அழைக்கப்படுவது.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு மலை பிரதேசத்தில் மிகவும் அழகான இடம் வந்து கொடைக்கானல். ஸோ நிறைய டூரிஸ்ட் அங்கே தான் போவாங்க. ஸோ அதனால் மலை வாழிடங்களின் இளவரசி என கொடைக்கானல் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் புனித பூமி என அழைக்கப்படுவது. ஸோ தமிழ்நாட்டின் புனித பூமி என அழைக்கப்படுவது வந்து ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் பின்னல் ஆடை நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ பின்னல் ஆடை நகரம் வந்து திருப்பூர். ஸோ அங்கே வந்து பின்னல் ஆடைகள் அதிகமாக உற்பத்தி செய்வதனாலேயும் வந்து ஆடைகள் அதிகமாக உற்பத்தி செய்வதனாலேயும் வந்து திருப்பூர் வந்து பின்னல் ஆடை நகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சேலம். சேலத்து மாம்பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. மாம்பழம் அப்படிங்கிறனாலே வந்து சேலம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் சேலம் வந்து மாம்பழ நகரம் என அழைக்கப்படுகிறது. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது. ஸோ ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. ஸோ ஏற்காடு வந்து ஊட்டி மாதிரியே ஒரு மலை பிரதேசம்தான். ஆனால் வந்து சிக்கனமாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு மலை பிரதேசம் வந்து ஏற்காடு. ஸோ அதனால் வந்து ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது. ஸோ நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது வந்து ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். அதிகமாக நெல் உற்பத்தி செய்வதனால் தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. காவிரியின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது. ஸோ காவிரி நுழைவாயில் வந்து ஆப்ஷன் ஏ தருமபுரி. குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்படுவது. ஸோ குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுவது ஓசூர். ஓசூர் வந்து அதிகப்படியான மலைகளாலும் குன்றுகளாலும் சூழப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அதனால் வந்து ஓசூர் வந்து குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பூக்கடை என அழைக்கப்படுவது. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக பூ வியாபாரம் நடக்கிறதுனால பூக்கடை என அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது வந்து ஆப்ஷன் சி விழுப்புரம். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சென்னை. ஸோ ஏஷியாவில் வந்து அதிகமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து சென்னையில் இருக்கிறதுனால வந்து ஏஷியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது சென்னை. தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் என அழைக்கப்படுவது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். ஸோ அதிகமான ஏரிகள் காணப்படுவதனால வந்து காஞ்சிபுரம் வந்து ஏரி மாவட்டம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் தேரழகு நகரம் என அழைக்கப்படுவது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருவாரூர். ஸோ திருவாரூர் தேர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ அதனால் தேரழகு நகரம் என திருவாரூர் அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என அழைக்கப்படுவது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சென்னை. ஸோ சென்னையில் வந்து பலவிதமான கலாச்சாரங்களை சார்ந்த மக்கள் வந்து ஒரே இடத்துல வாழ்வதனால வந்து தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சென்னை என அழைக்கப்படுகிறது. ஸோ இவ்வளோதான் முக்கியமான நகரங்கள் மற்றும் அதனோட சிறப்பு பெயர்கள் மற்றும் அதனுடைய காரணங்கள். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. காரணங்கள் கேட்க மாட்டாங்க, சிறப்பு பெயர்கள் தான் கேட்பாங்க. ஸோ மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது, மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ரீசன் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ எந்தெந்த நகரம் எந்தெந்த சிறப்பு பெயர்னு படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 8லேருந்து கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.